தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குஜராத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா. குஜராத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு பாஜகவினுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா தேர்வாகிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மத்திய பிரதேசத்திலிருந்து தற்போதைய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மாநிலங்களவைக்கு தேர்வாக இருப்பதாக அறிவிப்பு வெளியான நிலையில் தற்போது குஜராத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யலாம். பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா தற்பொழுது குஜராத்திலிருந்து மாநிலங்களவையினுடைய மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுப்பதற்கான அந்த ஒரு அறிவிப்பை தற்பொழுது பாஜக வெளியிட்டிருக்கிறது. பாஜகவுடைய தலைமை இந்த வேட்பாளர் பட்டியலை அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது. மிக முக்கியமாக கடந்த 2012 முதல் ராஜ்யசபா உறுப்பினராக மாநிலங்களவை உறுப்பினராக ஹிமாச்சல பிரதேச மாநிலத்திலிருந்து ஜே பி நட்டா இருந்து வந்த நிலையில் இந்த முறை அவருக்கு குஜராத்திலிருந்து இந்த ஒரு வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக அவர் ஹிமாச்சல பிரதேசனுடைய எம்எல்ஏவாகவும் அதன் பிறகு பாஜகவினுடைய நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவராகவும் இருந்தது குறிப்பிடத்தக்கது. பின்னர் பாஜகவினுடைய தேசிய தலைவராக அவர் நியமிக்கப்பட்டதற்கு பிறகு மாநிலங்களவை 2 முறை அவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தற்பொழுது 3வது முறையாக அவருக்கான ஒரு வாய்ப்பை பாஜகவினுடைய தலைமையானது வழங்கியிருக்கிறது. அவர் மட்டுமில்லாமல் காங்கிரசிலிருந்து விலகி நேற்று பாஜகவில் இணைந்த மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வர் அசோக் சவானுக்கு மகாராஷ்டிராவில் இருந்து இந்த ஒரு வாய்ப்பையும் வேட்பாளராக தற்பொழுது பாஜகவானது அறிவித்திருக்கிறது. காங்கிரஸில் நீண்டதற்காக காங்கிரசினுடைய தலைவராக செயல்பட்டு வந்த அவர் நேற்று முன்தினம் காங்கிரசிலிருந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து குறிப்பிட்டது. அதன் பின்னர் நேற்று பிற்பகல் டெல்லியில் அதிகாரப்பூர்வமாக பாஜகவில் அவர் இணைந்ததும் குறிப்பிட்டது. இதில் இன்று அவருக்கு அந்த ஒரு மாநிலங்களவை உறுப்பினராவதற்கான அந்த ஒரு அறிவிப்பு என்பது பாஜகவின் சார்பாக மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து அந்த பதவியானது தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களுக்குமான அந்த ஒரு வேட்பாளர்களை இன்று காலை முதல் பாஜக அறிவித்து வரும் நிலையில் தற்பொழுது மொத்தம் 5 உறுப்பினருடைய அறிவிப்பு என்பது காலை வெளியிடப்பட்டது. மத்திய அமைச்சர்களான அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் எல் முருகனுடைய பெயர்களும் இன்று காலை அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது கூடுதலாக 7 உறுப்பினர்களுக்கான அறிவிப்பையும் தற்பொழுது பாஜகவானது செய்திருக்கிறது. இந்த முறை பாஜகவிற்கு சுமார் 11 கூடுதல் உறுப்பினர்கள் மாநிலங்களவையில் அவர்கள் பாஜகவின் சார்பாக தேர்வு செய்யப்பட உள்ளார்கள். இதற்கான தேர்தல் என்பது வரும் பிப்ரவரி 27ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் இந்த தற்பொழுது வேட்பாளர்களை அதிகாரப்பூர்வமான இறுதிப்பூர்வ பட்டியலை பாஜக தலைமை என்பது வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த வேட்பாளர்கள் இன்று அல்லது இன்றும் நாளையும் வேட்புமனுக்களை அந்தந்த மாநிலங்களில் சென்று தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். எனவே நாளை மாலை 5 மணியுடன் இந்த மாநிலங்களவை தேர்தலுக்கான அந்த வேட்புமனு தாக்கல் கால அவகாசம் என்பது முடிவடைய உள்ள நிலையில் இவர்கள் அனைவருமே இன்று மற்றும் நாளை வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாலா, சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு